ஹாய், மண்டே மார்னிங் பேக் டு ரொட்டீனுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி டே வந்து 5:15க்கே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த 2 days லீவ் வந்து எப்படி தான் போச்சுனே தெரில, ரொம்பவே சீக்கிரம் போயிடுச்சு. நேற்று நைட்டே வந்து மாவு வந்து அரைச்சி வச்சுருந்தேன், அதை எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. காலையில் வந்து இட்லியும் தக்காளி குருமாவும் வச்சுக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். லஞ்சுக்கு வந்து லெமன் ரைஸும் பீட்ரூட் பொரியலும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பீட்ரூட் வந்து துருவி வச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து துருவி செய்யலான்னு சொல்லி துருவிட்டுருக்கேன், கட் பண்ணி செய்யலை. பீட்ரூட் பொரியல் செய்கிறதுக்கு கடாயில் ஆயில் சேர்த்திட்டு கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய், துருவி வச்சுருக்க பீட்ரூட் சேர்த்திட்டு தண்ணி ஊற்றிட்டு தேவையான உப்பு போட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆகிடும். இந்த பொரியல் வந்து சாதத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றக்கும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து தேங்காய் பூ போடல, துருவி சேர்த்ததுனால தேங்காய் பூ வந்து நான் சேர்த்துல. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தக்காளி குருமாவும் இட்லியும் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். தக்காளி விற்கிற விலைக்கு தக்காளி குருமாவா அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஏதோ ஒரு நாள் தான் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட போகிறோம். அதனால தான் தக்காளி குருமா வந்து செய்யறதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்திட்டு, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, கொஞ்சமாக முந்திரி, அப்புறம் ஒரு 4 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்திட்டு இது நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது குக்கரில் ஆயில் சேர்த்திட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த பச்சை வாசனை எல்லாமே போகணும். தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்திட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் வந்து வச்சு எடுத்துக்கலாம். குருமா வந்து நான் இன்றைக்கி தண்ணி மாதிரி தான் வச்சுருக்கேன், ஏன்னா இட்லிக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுனால. இதே வந்து சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா குருமா கொஞ்சம் வந்து கெட்டியாக வச்சுக்கோங்க, ஏன்னா குக்கரில் வந்து குருமா வந்து சுண்டாது, தண்ணி மாதிரியே தான் இருக்கும். நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும் விசில் வந்ததுக்கப்புறமும். இன்றைக்கி ஜூஸுக்கு வந்து கேரட்டும் டேட்ஸும் போட்டு தான் வந்து ஜூஸ் ரெடி பண்ண போகிறேன். காலையிலேயே வந்து சூடான பாலில் டேட்ஸும் நட்ஸ் எல்லாமே ஊற வச்சுட்டேன். 2 கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன், அதெல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கேரட் மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடும். தம்பிக்கு ஸ்கூலுக்கு இன்றைக்கி ஜூஸ் வந்து நான் கொடுத்து விடல, காலையிலே வந்து ஒரு கிளாஸ் வந்து அவருக்கு கொடுத்துட்டேன். ஏன்னா நான் ஃப்ரைடே பயந்த மாதிரியே ஆகிடுச்சு, ஜூஸ் வந்து கொட்டிட்டு தான் வந்தார், அதனால நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு கொடுத்து விடலை. இன்றைக்கி நான் வந்து 4 லெமன் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதோட ஜூஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் ஆயில் சேர்த்திட்டு கடுகு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை வந்து சேர்த்திக்கலாம். எனக்கு வந்து பொரியல் செய்கிறப்பவும் சரி, இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்கிறப்பவும் சரி, கடலைப்பருப்பு வந்து நிறைய போட்டு செஞ்சால் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அது சாப்பிட்றப்போ கடிப்படும் பார்த்திங்களா, அப்போ வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதனாலேயே வந்து நான் நிறைய கடலைப்பருப்பு வந்து சேர்த்துவேன். இது கூட கொஞ்சமாக வந்து புதினா இலை வந்து சேர்த்திக்கலாம். புதினாவோட ஃப்ளேவர் வந்து லெமன் ரைஸோட சாப்பிட்றப்போ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திட்டு பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் சேர்த்திட்டு சாதம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா லெமன் சாதம் வந்து ரெடி ஆகிடும். தம்பிக்கும் ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்ச் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த அஞ்சரை பெட்டி வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன், சில்வரில் வாங்கணும்னு சொல்லி. எங்கிட்ட வந்து பிளாஸ்டிக்கில் தான் 2 எண்ணெய் இருக்குது. இப்போ வந்து புதுசு ஒன்று வாங்கியாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா சில்வர் ஸ்பூன் வந்து கொடுத்துருந்தாங்க, குட்டியாக அழகாக இருந்தது. அதே போல் இந்த பவுல் எல்லாமே குட்டி குட்டியாக அழகாக இருந்தது. இந்த அஞ்சரை பெட்டி தான் வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அஞ்சரை பெட்டி எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா அது கலர் கலராக இருக்கிறதுனால பார்க்குறக்கும் அழகாக இருக்கும். இந்த காயின் பார்த்திங்கன்னா அந்த பழைய அஞ்சரை பெட்டிக்குள்ளே வச்சுருந்தேன், அதையும் வந்து இந்த அஞ்சரை பெட்டிக்குள்ளே வச்சிடலாம். இப்போ எல்லாமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 650, சைஸ் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். இதில் ஸ்மால் சைஸும் இருக்குது 450க்கு. இது நான் வந்து 650க்கு வந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த பிளேஸில் தான் நான் பழைய அஞ்சரை பெட்டி வச்சுருந்தேன், இப்போ வந்து புதுசு வச்சாச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான விலாக். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.